கிளியே நீ ஆடி பழகு, கிளைதான் உன் தந்தை மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. வானொலி பண்பலை போல் வாயாடும் செல்ல பிள்ளை, தேன்மொழி பேசுகின்றாய், தேனுக்கு வேலை இல்லை. தப்பென்றால் தட்டி கேட்கும் தாயே நீ மகளாய் வந்தாய். அப்பனை நாளும் சுற்றி வருகிறாய், பூமி பந்தாய். எல்லோருமே கொண்டாடிடும் பண்டிகை போல நீ சிரித்தாய். கிளியே நீ ஆடி பழகு, கிளைதான் உன் தந்தை மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. தாழம்பு திறக்காமல் ரகசியம் காக்க, ஓரன்பு காற்றாகி அதை வந்து நீக்க. எடுத்ததை கொடுக்காமல் நகராது கார்மேகம், நியாயத்தை நடத்தாமல் ஓயாது உன் வேகம். ஊசிகள் தீண்டா உடைகளும் ஏது, பாசமே கொண்டு கணக்குகள் தீரு. பழைய கசப்பு புதிய இனிப்பு, தேடுமே பாவ மன்னிப்பு. கிளியே நீ ஆடி பழகு, கிளைதானும் தோழன் மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. பாலா குணாவுக்கு வாட்ச் பரிசளிக்க சுதீஷ் சண்டையிடுகிறான். கமலேஷ் தன் திருமண ஆசையை பாலாவிடம் சொல்கிறான். குணா சுதீஷை வழிமறித்து மிரட்டுகிறான். இனி ஹாய்ப்பா. ஹாய். ஜெகதீஷ் அங்கிள் உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாரு. ஜெகதீஷ் என்ன பார்த்து பேசணும்னு சொன்னா? என்னடா ஏதாவது ஏடாகூடமா பண்ணி தொலைச்சிட்டியா? பா நான் எதுவும் பண்ணல. நீ தான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியுமே. பா நான் சீரியஸா பேசுறேன். நானும் சீரியஸா தான்டா சொல்றேன். யூசுவலா ஜெகதீஷ் என்கிட்ட ஏதாவது பேசணும்னா உடனே போன் பண்ணிடுவான். அதையும் தாண்டி ரொம்ப பர்சனலா ஏதாவது பேசணும்னா போன் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வந்துருவான். இப்போ உன் மூலமா பேசணும்னு சொல்லி அனுப்புறான்னா என்ன விஷயமா இருக்கும்? என்ன விஷயம்லாம் தெரியலப்பா. நாளைக்கு வந்து பார்க்க சொன்னாரு. நாளை வரைக்கும் என்ன விஷயமா இருக்கும்னு யோசிச்சு மண்டையை வெடிச்சிடும் போல் இருக்க. சரி, பாலாவை பத்தி பேசினியா? அவளை பார்க்க போனப்பதான் ஜெகதீஷ் அங்கிளை பார்த்தேன். அதுக்கப்புறம் பாலா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவ வந்ததும் அவ மேல வச்சிருக்கிற ஆழமான காதலை எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்ப்பா. அவ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அவ மனசை தொடுற மாதிரி, அவ நெஞ்சில நிக்கிற மாதிரி நெகிழ்வா அவ மேல வச்சிருக்கிற காதலை நான் சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? என்னோட காதலையும் என்னோட உணர்வையும் அவ மதிக்கிறேன்னு சொன்னாப்பா. இமீடியட்டா அவளால் ரிப்ளை பண்ண முடியாதா. சோ ஒரு நாள் டைம் எடுத்துட்டு யோசிச்சு சொல்றேன்னா. வெரி குட்ரா. எப்போ ஒரு பொண்ணு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாலோ அப்பவே அவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி எப்போ ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் விஷயத்துல யோசிக்க வச்சிட்டானோ அப்பவே அந்த லவ்ல சக்சஸ் ஆனதாதான் அர்த்தம். ஜெனரலா சொல்லுவாங்கல்ல இந்த ஸ்டாச்சுரேஷன் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்னு. அதே மாதிரி லவ்ல பொண்ணுங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கு. அந்த மெல்டிங் பாயிண்ட கரெக்டா டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் லவ்லயே டேர்னிங் பாயிண்ட். இப்போ உனக்கு அதுதான் நடந்திருக்கு. நீ பாலாவை கரெக்டா மெல்டிங் பாயிண்ட்ல டச் பண்ணிருக்க. சோ இனிமே பாலா உனக்கு தான். பட் அன்பார்ச்சுனேட்லி இதுல ஜெகதீஷுக்கு சூசைட் பாயிண்ட். கங்க்ராட்ஸ் டு யூ மை சன். ஆல் தி பெஸ்ட். காட் bless you. தேங்க்ஸ் பா.
புதுசா இருக்கு. ஒண்ணுமே புரியல. என் மீனா போட்டோவுக்கு மாலையெல்லாம் வேற போட்டிருக்கு. பாலா, 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 பாலா எங்க இருக்க? வாசல்ல கோலம்லாம் வேற போட்டிருக்கு. வீடே மங்களகரமா இருக்கு. பாலா, பாலா, நீயா? டாடி, என்னாச்சு? இது இவங்க இவ அதுவா? டாடி, என்னதான் பெரிய பேலஸா இருந்தாலும் நம்ம வீட்ல ஒரு மனைவியோ இல்ல அம்மாவோ இல்லனா அது வீடாவே இருக்காது. அது வெறும் செங்கலாலையும் சிமெண்டாலையும் கட்டின வீடா தான் இருக்கும். நம்ம வீட்ல அம்மா இல்ல, அதான் இவங்கள நம்ம வீட்டுக்கு வேலைக்காரமாவா சேர்த்திருக்கேன். வேலைக்காரம்மாவா சேர்த்திருக்கியா? ஏன் இருக்கிற வேலைக்காரங்கள பத்தாதா? எதுக்காக புதுசா ஒரு வேலைக்காரம்மாவை சேர்த்திருக்க? அதுவும் தேவையில்லாம. டாடி, சமையல்கார மாமி ஊருக்கு போனவங்க இன்னும் திரும்பி வரல. நமக்கு வேலைக்காரங்க தேவை இல்லதான். ஆனா பாவம், இவங்களுக்கு ஏதோ குடும்பத்துல கஷ்டமா, அதான் வேலை கேட்டு நம்ம கம்பெனிக்கு வந்திருந்தாங்க. நான் இங்க வேலை போட்டு கொடுத்தேன். நம்ம ஆபீஸ் தேடி வந்து இவங்களோட குடும்ப கஷ்டத்தை சொல்லி என்கிட்ட வேலை கேட்டாங்க. ஆபீஸ்ல இவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி எந்த ஒரு வேலையும் இல்ல. ஏன் இல்ல? நம்ம கம்பெனில ஒரு அட்டெண்டர் வேலை போட்டு கொடுக்கிறது, இல்லனா ஒரு எடுபடி வேலை போட்டு கொடுக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு இத பாரு. அவங்க வேலை கேட்டு வந்தாங்கன்றதுக்காக அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இத பாரு பாலா, ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தா 4 பேர் வேலை கேட்டு வருவாங்க. அப்படி வேலை கேட்டு வரவங்களுக்கு எல்லாம் நம்ம வேலை போட்டு கொடுக்கிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடத்திட்டு இருக்கல. இப்ப ஏன் டாடி இவ்ளோ டென்ஷன்? நான் டென்ஷன் ஆகல. நான் எங்க டென்ஷன் ஆனங்கிறதே இவ்ளோ டென்ஷனா கேக்குறீங்க? அது என்ன மணி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தரை வேலைக்கு சேர்த்திருக்கியே. அதுதான் நம்ம கம்பெனியோட நிர்வாக பொறுப்பெல்லாம் நீதான் கவனிச்சுக்கணும். எந்த ஒரு முடிவா இருந்தாலும் நீதான் எடுக்கணும்.
எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க தானே எம்டி போஸ்ட் கொடுத்து என்ன ஆபீஸ்ல உட்கார வச்சீங்க. ஆமா, நான் தான் உட்கார வச்சேன். நான் இப்ப ஆபீஸ்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் டாடி. என்னால உங்களை சரியா பாத்துக்க முடியறது இல்ல. அதனாலதான் உங்களை பாத்துக்கணுங்கிறதுக்காக இந்த வேலைக்கார அம்மாவை நான் அப்பாயிண்ட் பண்ணேன். இதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? அது சரி. ஆமா, அது என்ன வேலைக்கார அம்மா வேலைக்காரின்னு சொல்லு. இல்ல டாடி, அவங்களுக்கும் என் அம்மா வயசு தானே இருக்கும். இவங்க வயசுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. வேலைக்காரிகளுக்கெல்லாம் ஓவரா மரியாதை கொடுக்க கூடாது. இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ரொம்ப மரியாதை கொடுத்த அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியாது. எங்க நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேங்க. பாப்போம், போதானே தெரியும். பட் ஒன் திங், எனக்கு கோவம் வர மாதிரி மட்டும் நடந்துக்கிட்ட அடுத்த செகண்டே வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்க. என்ன டாடி இது? இன்னைக்கு தானே வேலைக்கே வந்திருக்காங்க. வந்த அன்னைக்கே வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன். இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா அது அபசகுணம் சுபசகுணம்? எல்லா சகுனமும் ஒண்ணுதான். எதுவா இருந்தாலும் முதல்லயே பேசிக்கிறது நல்லது இல்லையா? அதுக்காக தான் பேசுறேன். சரிங்க டாடி, அவங்க நல்லபடியா வேலை பார்ப்பாங்க. சரியா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. பாருங்கம்மா, டாடிக்கு சமையல்ல உப்பு காரம் புளிப்பு எதுவுமே ஜாஸ்தியா இருக்க கூடாது. எஸ்பெஷலி ஸ்வீட்ஸ் இவர் கண்ணிலே காமிச்சிடாதீங்க. சரிங்கம்மா. ஏன்னா என் டாடிக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இப்படி எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அடிக்கடி டென்ஷன் ஆயிடுவாரு. தேவையில்லாம இதுக்கு மூணாவது மனுஷிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. டாடி, இவங்க ஒன்னும் மூணாவது மனுஷி கிடையாது. இனிமே உங்க கூடவே இருந்து உங்களை அக்கறையா ஜாக்கிரதையா பாத்துக்க போறோம். பாலா, என்ன சொல்ற? இப்படி எல்லாம் நீங்க இனிமே டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொல்றேன். டாடி, நீங்க இப்பெல்லாம் சரியா டயட் ஃபாலோ பண்றதே இல்ல. நேரத்துக்கு மெடிசின்ஸ் கூட சாப்பிடுறது இல்ல. ஹெல்த் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் எடுத்துக்கிறது இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? எனக்குன்னு வேற யார் டாடி இருக்காங்க உங்களை தவிர? என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். இதெல்லாம் வேணாம் சொல்லுங்க டாடி. நான் சொன்ன என் டாடி கேட்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கேட்டுதான் ஆகணும். போங்க, நீங்க போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க. டிஃபன் சாப்பிடணும். போங்கன்னு சொல்ற, போய் குளிச்சுட்டு வாங்க. நேரத்துக்கு டிஃபன் சாப்பிட வேணாமா? போங்க போங்க டாடி. அம்மா, நீங்க போய் அப்பாக்கு டிஃபன் ரெடி பண்ணுங்க. சரிங்கம்மா. நம்ம ஈஸியாரே போயிடலாம்னா இந்த ஆட்டோல போயிடலாமா? ஆட்டோ நிறுத்துப்பா. எங்க சார் போகணும்? ஈஸியார் போகணும். ஈஸியார்ல எங்க சார்? போங்க, இறங்குற இடம் வந்தது சொல்றேன். சரி, ஏறுங்க சார். சரி, வா போலாம். பேக் கொடு. எல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். சரி. தூக்குதே, கிட்ட வாடே. கம்முனு அப்புறமா அங்க போய் பாத்துக்கலாம். டேய், இறங்குடா கீழே. என்னங்க? இறங்குடானா? என்ன
மரியாதையா பேசுங்க. பேசஞ்சர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. மரியாதைய பத்தி நீ பேசுறியாடா? பேசஞ்சர் மாதிரியா நீங்க ரெண்டு பேரும் பிஹேவ் பண்றீங்க? ஹலோ, நாங்க லவர்ஸ். அப்படி இப்படிதான் இருப்போம். என்னது லவர்ஸா? குட்டி செவுத்துல கழுத உரசுற மாதிரி உரசிக்கிறீங்க. தெருநாய் கூட தேவலாம். அவ்வளவு கேவலமா சீப்பா நடந்துக்கிறீங்க. மூணாவது மனுஷன் முன்னாடி இருக்கிறான்ற எண்ணமே இல்லாம இடம் கிடைச்சா போதுன்னு எல்லாம் மீறி போறீங்க. கேட்டா லவர்ஸ் சொல்றீங்க. ஏய், இவன் இடத்துல எந்த ஆம்பளையா இருந்தாலும் உனக்கு ஓகே, உன் இடத்துல எந்த பொம்பளையா இருந்தாலும் இவனுக்கு ஓகே. இதுக்கு பேரு லவ். நீங்க எல்லாம் லவர்ஸ். ஏய், இன்னொரு தடவை இந்த புனிதமான வார்த்தையை இங்க மட்டும் இல்ல, வேற எங்கேயும் சொல்லக்கூடாது. ராஸ்கல்ஸ், கிளம்புடா கிளம்புடா. பாஸ் இப்படி நடுவழியா இறக்கி விட்டா எப்படி பாஸ்? வாடா வா, ஏறு ஏறு. நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்குறேன். ஏறுடா வா. ஐயோ வேணாம் பாஸ், நாங்க கிளம்புறோம். வாடி. முதல்ல ஆட்டோ ஃபினாயில் ஊத்து கழுவு. குணா 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 என்னங்க, பாலா உங்களுக்கு இந்த மாத்திரை எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. எந்த நாடகத்தை நடத்தணும்னு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்க? என்னங்க, என் வாழ்க்கையே ஒரு நாடகம் ஆயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நிஜமாகாதாங்கிற நப்பாசையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல நான் எந்த நாடகத்தை புதுசா நடத்தணும்னு வந்திருக்கேன்? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. ஆமா மாமா, ஆமா, நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா நீ எதையோ நினைச்சு இங்க வந்திருக்க. அத நடத்துறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். சொல், பாலா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்ல, நான் எதுவும் சொல்லல. எதுவும் சொல்லலையா? இந்த குடும்ப சூழ்நிலை அது இதெல்லாம் சொல்லிருக்கியே, அதுக்கு என்ன அர்த்தம்? வெளிப்படையா எதுவும் சொல்லலங்க. நீ வெளிப்படையா எதுவுமே சொல்ல வேண்டாம். வெளிப்படையா எதுவுமே சொல்ல வேண்டாம். ஒரு பார்வை, ஒரு கண்ணசைவு, அது போதும். பாலா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவா. நான் வேலை கேட்டதை தவிர வேற எதுவும் காட்டிக்கலைங்க. அது போதும் சாந்தா, அது போதும். ஆமா, நீ இப்ப வேலைக்கு வந்துதான் ஆகணும்ன்றது என்ன அவசியம்? வேற எதுக்குங்க? உங்களையும் பாலாவையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆண்டவன் புண்ணியத்துல உங்களுக்கு பணிவிட செய்யற வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இத நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேங்க. வீட்டுக்காரிங்கிற உரிமையோடு இல்லாட்டியும் ஒரு வேலைக்காரிங்கிற அடிமையா உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு போட்டு மருந்து மாத்திரை கொடுத்து உங்களை அக்கறையா கவனிச்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. இதுக்காக தாங்க நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். சோ, கூடவே இருந்து என்ன கொல்லாம போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லு. என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? எப்படி சொல்றது? எந்த பாலாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா நான் உடஞ்சு நொறுங்க போயிடுவேன்னு உனக்கு தெரியுமா? அந்த பாலாவை வச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்ற ஆணவத்துல பேசுறியா? அப்படியெல்லாம் இல்லங்க. அப்புறம் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? என்ன சொன்ன? எனக்கு என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவளா இருந்திருந்தா நான் சொன்னதை கேட்டிருப்பேன். பாலா கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கன்னு சொன்னேன். கேட்டியா?